இன்னைக்கு மாட்டு பொங்கல். திருவாரூர் கமலத்தாம்மா அவருடைய பசங்க அட்வொகேட் சேகர், நேவி ஸ்ரீதர் அவெல்லாம் சேர்ந்து வருஷம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு இதே மாதிரியான ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. பெரியவா காலத்துலேருந்து இதெல்லாம் முடிச்சுட்டு கோஷாலைக்கு போய் சக்கரை பொங்கல் கொண்டு வந்து எல்லா பசுமாடுகளுக்கும் சக்கரை பொங்கல் கொடுப்பான். இது எவ்வளோ வருஷமாக நடந்துட்டுருக்குன்னு அவர் வாயாலேயே நம்ம கேட்கலாம். 1989, 90 எப்பொழுதும் வருஷம் போகி அன்றைக்கி வந்துடுவேன். ஒரு வாட்டி போகி வரும்பொழுது என்ன பண்ணால் சின்ன கிளியை நின்றுட்டே இருந்தால் புது பிரிவா இங்கே இல்லை, இது கேம்ப் எடுத்தான். என்ன பண்ணால் அவன் அப்படியே நின்றுட்டே இருந்தான். என்னடா ஆகணுமா அவனுக்கு அப்படின்னா, நாளைக்கு மாட்டு பொங்கல், மாட்டுக்கெல்லாம் வர்ணம் வைக்கணும், மாலையெல்லாம் போடணும் அப்படின்ட்டு. பணம் இல்லையாமோ? இல்லை. யார் வந்திருக்கான்? திருவாரூர் வந்திருக்கான். என்னாச்சு, நான் கிளம்பும் பொழுது யாரோ கிளைண்ட் என்ன பண்ணா, ஸ்டாம்பு கோட் ஃபீக்காக ஒரு 4000 ரூபா கொடுக்கணும், அப்படியே பைக்கில் போட்டுருந்தேன். திருவா என்ன பண்ணா, பஸ் சார்ஜ் போக பாக்கி உள்ளதெல்லாம் அவன் மடியில் போடு அப்படின்னால களிய மடியில் இவன் வந்து அனுக்கிறான். போட்டேன் போ அப்படின்ட்டான். நீ வந்து பொங்கல் அன்னைக்கு, மாட்டு பொங்கல் அன்னைக்கு உன்னால் என்னென்ன முடியுமோ மடத்துக்கு எல்லாம் கொண்டு போய் எல்லா சாமானும் உங்களுக்கு என்னென்ன ஞாபகத்தில் வருதோ எல்லாம் கொண்டு வச்சிருவோம். மாட்டுக்கெல்லாம் பொங்கல் பண்ணி எல்லா மாட்டுக்கும் விநியோகம் பண்ண நீயே குடுவாய இருக்கும். சரின்னு சொல்லிட்டு நான் உத்தரவு வாங்கிட்டு பணத்து வேணுமோ வச்சா எடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருந்தேன். அவன் திருவாரூர் போயிட்டானடா அப்படின்னா, இல்லை இங்கே தான் இருக்கு கூப்பிடுவோம். அவன் ஆம்படையாட்ட கேளு, பொங்கல் எப்படி பண்றதுன்னு கேளு அப்படின்னு என்னமோ சொன்னான். மாட்டினுடைய மாட்டுக்கு கலக்கக்கூடாது, கறக்காம போய்டும், மரப்படியா போயிடும். அதனால நீ என்ன பண்ண, அரிசியை வேக விடு, நல்லா வெள்ளத்தை கொதிக்க விட்டுட்டு மண்ணெல்லாம் எடுத்துட்டு அப்படியே போட்டு கலந்து ஆற வச்சு மாட்டு. பால் சேரக்கூடாது. பால், தயிர், மோர், நெய், வெண்ணெய் எதுவும் சேரக்கூடாது. மாட்டுக்கு சேர்ந்தா மாடு மரப்படியா போயிடும். விஷயமா இருக்கு. அதுல இருந்து நடந்தது. கிட்டத்தட்ட 25-26 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இருக்கும் 30 வருஷமா போயிட்டு. அதுவும் ஜடாபாராயணம் அது வரைக்கும் போயிட்டு. அப்படியா? ஜடபாராயணம் எங்க? திருவாரூர். நான் ஒரு வாட்டி வந்து ஆயமெல்லாம் எனக்கா ஒன்று பீரியடா அப்படின்னா, பெரியவா தான் இறக்கப்பட்டணும், நம்ம என்ன போய் பெரியவாளுக்கு பண்ண போறோம். எனக்கு 4 கோபுரம் இருக்கிற ஊர்லயும் ஜட்டாபாராயணம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. உங்க ஊர்ல 4 ராஜகோபுரம் இருக்கு, நீ பண்றியான்னா கேட்டா அது ராஜகோபுரமா ராயர் கோபுரமான்னா அப்படின்னு. நமக்கு என்ன தெரியும், ராயரும் தெரியாது ராஜாவும் தெரியாது. நான் பேசாமல் நின்றுட்டு இருந்தேன். அது ராஜகோபுரம் தான்டா, கிருஷ்ணதேவராயம் வந்ததுக்கு அப்புறம் தான் பெருசா கோபுரம் கட்டினான்னு சொல்லிட்டு இருக்கா. இல்ல, நம்ம கச்சபேஸ்வரரை பார்த்தேன்னாக்கா, கச்சபேஸ்வரர்ல இவ்வளவு பெரிய கோபுரம் சுதையில கட்டினதுனா, அது கிருஷ்ணதேவராய காலத்துக்கு முன்னாடியே கட்டின கோபுரம். அது இவ்வளவு வருஷம்லாம் சொன்னா, அது பார்த்தேன்னா பொம்மையெல்லாம் நிறைய இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு, சரி அதெல்லாம் உனக்கு வேண்டாம் அப்படின்ட்டா. சரி, கடைசியில் அது தீயாதன் என்றால் அதுதான். அது நீ ஜடாபாராயணம் நிறைய ஜடாபாராயணம் பண்ணும்பொழுது நீ என்ன பண்ற அப்படின்னா, நீ சம்பாவனை பண்ணிடு. திருவாரூர் கொடியேறணும்னா, உற்சவத்துக்கு கொடியேறணும்னா பண்ணு அப்படின்னா, கோயிலே பண்ணு அப்படின்னா சொல்லிட்டு அதுலேருந்து ஆரம்பித்தோம். முதல்ல 77 ஆரம்பிச்சு 4 கனவாடி முழுக்க அவன் சொல்ல 4 பேர் ஆரம்பத்தில். என்னடா உங்க ஊர்ல என்னடா விசேஷம்? விமர்சையா கொண்டாடுறோ யாரா சுவாமி, எங்கடா லீல ஜாஸ்தி பண்ணிருக்க தெரியுமா உனக்கு? இவன் மதுரைன்னா, இல்லடா உங்க ஊர்ல தான் அப்படின்னால ஒரு லீல கூட திருவாரூர்ல ஒரு லீல கூட விட மதுரை தியாகராஜாக்க சொல்லிட்டு இருக்கா. 4 பேர் அனுப்பிச்சான். 3 பேர் ஞாபகம் இருக்கு எனக்கு.
ஸ்ரீரங்கத்து ஒரு ஐயங்கார் ஒருத்தர், அவர் ஒருத்தர், ஆதம்பாக்கம் நாராஜ அங்கன்வாடிகள் 3 பேர், 120 6 பேர், சௌராஜ் அங்கன்வாடி, சௌராஜ் அங்கன்வாடி 4 பேர் அனுப்பிச்சா. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டப்ப 750 ரூபா சம்பாதனம் பண்ண அப்படின்னா சரின்னு சொல்லிட்டேன். நீ சம்பாதனம் பண்ணிட வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டா, சாப்பாடு எல்லாத்துக்கும் அழைச்சிட்டு போய் சாப்பாடை போட்டுக்கிட்டான். இப்படி நடந்தது ஒரு 15 நாள் நடந்தது. திடீர்னு அங்கேருந்து இதுலேருந்து உத்தரவு வந்தது காஞ்சிபுரத்துலேருந்து. சரின்னு சொல்லிட்டு அரிசி கலெக்ட் பண்ணோம். 3 மூட்டை தேரித்து 3 பேருக்கு கொடுத்தாச்சு. பூலாம் முடிஞ்சது. ஊருக்கு விட்டா அந்த சௌராஜ் ஐயங்காருக்கு மாத்திரம் நான் வந்து ரொம்ப அப்படியே அதனால பரவாயில்ல அப்படி எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவர் இங்கே வந்துட்டேன். கொஞ்சம் ஜடா பாராயணம் பண்ணான வேலை அப்படின்னா பூசா தெரியும். பூசா பண்ணிட்டேன். என்ன சம்பாவனை பண்ணா 750 ரூபா கொடுத்து அரிசி மூட்டை எல்லாரும் கொடுத்தாரா வேலை அப்படின்னா எது பண்ணலையோ அதானே கேட்பா. பர்டிகுலரா 3 பேருக்கு கொடுத்தா ஒருத்தருக்கு கொடுக்கலன்னு யாருன்னா சௌராஜ் அங்கன்வாடிகளுக்கு இல்லை. என்ன சொன்னார்னா இது மாதிரி பரவாயில்ல அப்படின்ட்டாருன்னு பூசாமி கூப்பிட்டு என்ன பண்ணா 2 மூட்டை நெல் எடுத்துக்கோ மடத்துலேருந்து போய் அரைச்சி அதை அரிசியாக்கி அரைச்சின்னு வந்து 1 மூட்டை ஆகும். அந்த 1 மூட்டையை இவனை விட்டு டிவிஎஸ்ல கொண்டு போட சொல்லி தர்மம்னா அப்படி நிக்கிற அந்த இலை தான் இலையில நிக்கிறது தான் தர்மம். அப்புறம் என்னாச்சுன்னா இது 2 டிஃபரன்ஸ் வாங்கணும். நீங்க என்னாச்சு, ஒரு வாட்டி இந்த கல்யாணுக்கு நான் அந்த பணம் கொடுத்தேன்னா இது என்னுடைய 2வது அண்ணா. இங்க வா அண்ணாவா அண்ணாவா நான் ஷிப்ல இருக்கும்போது ஒரு சொப்னம் பெரியவா பணம் கட்டி ஏதோ இவன் என்ன பண்ணா அங்கேருந்து ஆம்படையாள்கிட்ட சொல்லி பண்ணிட்டு சொல்லிடணும்னா பெரியவாளுக்கு பணம் கேட்டிருக்கா நீ கொண்டு கொடுன்னு சொல்லிட்டா. நானும் அவ்வளோ வந்தோம். இங்கே வந்தோடனே இந்த கல்யாணம் இருக்கிறான், அவனே இருக்கிறான், சின்ன கல்யாணம் அவன் இருக்கிறான். நின்றுட்டோன்னா எங்கடா இருக்கிறான்னா பொண்ணு கல்யாணம் இருக்கிறான்னா இங்கே இருக்கிறான்னா திருவாரூர் இருக்கா. உடனே இவ சொன்ன விஷயத்த பணத்தை கொடுத்தோன்னு என்ன பண்ணா அவன் வடியை விரிச்சான். பணத்தை நான் போட போனேன், இவளை போட சொல்லுன்னா. அதுதான் தர்மம். நாங்க 3 பேரும் இருக்கோம், ஒரே கூட்டம். ஆற்றுக்கு திருவாரூர்ல வந்திருக்கா, அம்மா பூஜை பண்றா. எனக்கு புவனேஸ்வரி விக்கிரகம் அவ பூஜையில வச்சுட்டு எனக்கு அனுப்புறோம். நான் போய் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். எங்க அம்மா அர்ச்சனை பண்ணி ஜெகநாதர் இருக்கு, கோபுரம் மாதிரி மேரு மாதிரி ஆயிட்டா. ஆமா, தலை அர்ச்சனை பண்ணி மேரு அதாரு பண்றேன். சேகரம் ஆச்சாரியம் பூர்ணி நின்றுருந்தா, பூர்ணி வந்து முன்னாடி நின்றுருந்தா அப்படின்னா சேகரா உத்தரவாருந்தான்னு சத்தம் போட்டேன். 2 பேரும் வந்து நின்னா என்ன சொல்றது சுவாமி, தம்பதியா வந்திருக்கான்னு தெரியும், கையெழுத்து அப்படியா கண்கொள்ளா காட்சி. கோஷாலை திருவாரூர்கார அங்கே பூஜையை முடிச்சுட்டு சக்கரை பொங்கல் கொண்டு வந்து இங்கே தான் எல்லா மாடுகளுக்கும் சக்கரை பொங்கல் கொடுக்குறா. இந்த இடத்துல தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இது நம்ம மடத்தோட தான். கண்ணுட்டி ரொம்ப நல்லா சாப்பிடும், அழகா சாப்பிடும் பொங்கல். இதில் பசுவும் இருக்கு, ஒரு 3-4 காலை இருக்கு, 3-4 காலை இருக்கு. மற்றதெல்லாம் பசு கண்ணுட்டி, மற்றெல்லாம் ஜெர்சி தான் இங்கே வச்சிருக்காலாம் மேக்சிமம். அங்கே இருக்கு 2 பின்னாடி.